ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுடேஸ் பொழுதும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா இந்தியன் மசாலா வச்சு எப்படி சூப்பராக செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டு 1 ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தா வதம்பது கூட ஆட் பண்ணிப்போம். பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா தனியாக வடிகட்டிடுங்க, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல். இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூன் போல். அப்புறம் காஞ்ச மிளகாய் 1, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், அதையும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு கேரட், ஒரு சின்ன குடமிளகா, அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாஸ்தாவை அது கூட சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லிகளை கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க கார்னிஷ்காக. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.